சொந்தங்களுக்கு வணக்கம். ரீசாக்கில் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், உங்களுக்கு பயந்து கொள்ளலாம்னு சொல்லி. எனக்கு நிறைய நண்பர்கள் அல்லது நலன் விரும்பிகள் வெளிநாடு வழியே இருந்து ஒரு விஷயங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டிருப்பீங்க. அதுக்கு முதல்ல நன்றி. இப்போ ஒரு கிழமைக்கு முதல்ல ஒரு ரெண்டு தெரியா ஒரு அண்ணா ஒரு ஆள் பெரிய மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தார். நியூசிலாண்டில் இருந்து தான் ரீச் ஆகல 6 மாதம் ட்ராகன் ஃப்ரூட் செய்து தரப்போகிறேன் என்று சொல்லி தனக்கு செலவு தேவையில்லை, தான் நின்று ஹெல்ப் பண்ணி தான் சொல்லி உண்மையில் அவ்வளவு அன்பான பண்பான ஆட்கள் இருக்கிறது. அப்படி ஒரு மோட்டிவேஷனை தாரத்துக்கு நன்றி. சரி, நான் இப்போ வரைக்கும் சொல்லி நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி அதுக்குரிய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு வித்தியாசமான முறையில் வெளிநாடுகள் வழியாக எப்படி ட்ராகன் ஃப்ரூட் வளர்க்குறேன்னு சொல்லி அந்த டைப்பில் வளர்க்குறதுக்கு இப்போ எல்லாம் தூணுகள் எல்லாம் போட்டு, இது என்ன கன்செப்டண்டா இப்படி தூணை போட்டு தூணுக்கு மேலே இந்த கல் அறுத்து வச்சிருக்கு. இதை இப்படியே கொழுவி விட்டால் அது மேலே அதுக்கேற்ற மாதிரி தான் கல் மறுத்து இருக்குது. ஸோ இதில் ஒரு 250 ட்ராகன் ஃப்ரூட் கண்டு வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்துட்டு இங்கே கண்டு வச்சிருக்கு. இது படிப்படியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொண்டு இருப்பேன். என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்களும் இதை பார்த்துட்டு நீங்களும் தொடங்கலாம்ன்றதுக்காக கண்டுகள் பதிவு வச்சு கொண்டு வச்சிருக்கு. இனி என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால் நிலத்தை இதை சுற்றி வர ஒரு வட்டமாக மண்ணை எடுத்து போட்டு உள்ளுக்குள்ள மாட்டின் எருக்கள் கொண்டு போட்டுருக்குறோம். அங்கே பொங்கலில் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களோட கோழின்ற கழிவுகள், ஆட்டின் கழிவுகள், மாட்டின் உரம் எரி எல்லாம் பறித்து வச்சிருக்கு. இதை மண்ணுக்குள்ளே ஃபுல்லாக தாக்கணும். தாட்டு போட்டு பிறகு எல்லாம் தண்ணியெல்லாம் அடித்து விட்டுட்டு அப்புறம் இந்த கண்டை வச்சு இதோட சுற்றி கட்டி கொண்டு இந்த மேலே வரைக்குள்ள இந்த வட்டத்தை கொண்டு இதில் கொழுப்பட இந்த கண்டை தூக்கி இது வரையும் வளர்த்து வர்றது. இந்த எண்ணெய் விட பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் எண்ணெய் விடவே ஹைட்டாக இருக்குது. நினைக்கிறேன் ஒரு 7 அடி உயரத்துக்கு தூண் நட்டு இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால் ட்ராகன் ஃப்ரூட் ரீச் ஆகல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மெயினாக இந்த நியூசிலாந்தில் இருக்க அண்ணாவுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நீங்கள் எவ்வளோ தூரம் அங்கே இருந்தோன்றதை யோசிச்சிருக்கிறீங்க. நீங்கள் எங்கெங்கே இருந்து யார் என்னென்னலாம் யோசிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ரீச் ஆகல கொண்டுருவேன். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி ஒன்றுக்கும் யோசிக்காங்கோ. எல்லாம் வெற்றிகரமாக நல்லபடியாக செய்து சாதனை படைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய விவசாய திணைக்களங்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய விவசாய விரும்பிகள் எல்லோரும் ரீச்சாக திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு காரணம் இதுகள்லாம் இலங்கை மாதுளை தோட்டம், அதுக்கு பக்கத்தில் ட்ராகன் ஃப்ரூட்டையும் கொண்டு வரோம். சந்திப்போம்.